ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க ஆர்ஜே. இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா ஃபவுண்டேஷன் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கும். இந்தந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணா ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து கரெக்டா செலக்ட் பண்ண முடியும்ன்றதை தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நீங்க வந்து ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து உங்களுடைய ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்க ஃபவுண்டேஷன் போகணும். இப்போ நீங்க வந்து ஸ்கின் டைப் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் போகும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபவுண்டேஷனை வந்து நீங்க வந்து பிக் பண்ண முடியும். ஸ்கின் டைப் வந்து அனலைஸ் பண்றது அப்படின்னா வந்து நார்மலா யூஸ்வலா வந்து நம்மளோட ஸ்கின் டைப் எப்படி இருக்கும்னா ஒன்னும் ஆயிலியா இருக்கும், அப்படி இல்லைன்னா ட்ரையா இருக்கும், அப்படி இல்லைன்னா காம்பினேஷனா இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின்னாவே இருக்கும். இப்போ ஆயிலி ஸ்கின் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்கிற வந்து சீபம் வந்து அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்றதுனால வந்து நம்மளுக்கு ஓப்பன் போர்சஸ், பிளமிசஸ் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும். இப்போ அது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா மேட் பேஸ்டு ஃபவுண்டேஷன் போயிடலாம். இப்போ மேட் பேஸ்டு ஃபவுண்டேஷன் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க போகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஆயிலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி காட்டும். அதோட இல்லாம நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ஆயில் வந்து அதிகமா இருக்கா மாதிரி அதிகமா வெளியே வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து மேட் பேஸ்டு ஃபவுண்டேஷன் போடலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்ல ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து அதுல வந்து மோய்ஸ்சர் கண்டென்ட்டே இருக்காது. அவங்க ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரையா, ரொம்ப வந்து ரிங்கிள்ஸ் இருக்கிற ஸ்கின்னா இப்படிதான் இருக்கும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க தாராளமா லிக்விட் பேஸ் போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க வந்து மேட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேக்கப் வந்து ஆல்ரெடி வந்து உங்களோட ஸ்கின் ஆல்ரெடி ட்ரையா இருக்கும். இதுல மேட் போடும் வந்து ஈஸியா பிளெண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் என்னென்ன மேக்கப் வந்து கேக்கியா ஆயிடும். அதனால வந்து நீங்க வந்து லிக்விட் பேஸ் ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க போயிடுங்க. நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களும் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களும் வந்து லிக்விட் பேஸ் ஃபவுண்டேஷனுமே யூஸ் பண்ணலாம், மேட் பேஸ்டு ஃபவுண்டேஷனுமே யூஸ் பண்ணலாம். நீங்க ரெண்டு யூஸ் பண்ணாலுமே நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து லிக்விட் பேஸ் ஃபவுண்டேஷன் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாலெஸ் லுக் கிடைக்கும். இப்போ வந்து ஃபவுண்டேஷனோட ஷேட் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பாத்துக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஸ்கின் டைப் எப்படி இருக்கும்னா ப்ரௌன் ஷேடட் அந்த இதுல தான் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து லைட்டு, மீடியம், டார்க் இந்த 3 ஷேட்ல வந்து ஃபவுண்டேஷனை வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது வந்து லைட் டு மீடியம், மீடியம் டு டார்க் இந்த ஃபவுண்டேஷன்ல வந்து ஷேடு வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு வந்து கரெக்டான ஷேடு வந்து நம்ம பிக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த ஸ்கின் அண்டர்டோன். இப்போ வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து எந்த அண்டர்டோன் கீழே இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம வந்து கரெக்டான ஃபவுண்டேஷனும் செலக்ட் பண்ண முடியும். இப்போ அண்டர்டோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா எந்தெந்த அண்டர்டோன்ல இருப்போம்னா கூல் அண்டர்டோன்ல இருக்கும், வார்ம் அண்டர்டோன்ல இருக்கும், நியூட்ரல் அண்டர்டோன்ல இருக்கும். இந்த 3 அண்டர்டோன் கீழே தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து எந்த அண்டர்டோன்ல இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து கோல்டு ஜுவல்லரி அண்ட் வந்து சில்வர் ஜுவல்லரி இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வந்து நீங்க வந்து கோல்டு ஜுவல்லரியும் வேர் பண்ணி பாருங்க, சில்வர் ஜுவல்லரியும் வந்து வேர் பண்ணி பாருங்க. இதுல வந்து கோல்டு ஜுவல்லரி வந்து உங்களுக்கு சூட் ஆகுது, உங்களுக்கு வந்து அதுதான் கரெக்டா இருக்கு, சில்வர் வந்து எனக்கு செட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வார்ம் அண்டர்டோன் கீழே இருக்கீங்க. இதுவே இல்லை எனக்கு வந்து கோல்டை விடையே சில்வர் தான் நல்லா இருக்கு, சில்வர் தான் பார்க்க வந்து நான் வந்து நல்லா தெரியுறேன், பிரைட்டா இருக்கேன், கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கூல் அண்டர்டோன் கீழே இருக்கீங்க. எனக்கு வந்து சில்வர் போட்டாலுமே நல்லா இருக்கு, கோல்டு போட்டாலுமே நல்லா இருக்கு, இது ரெண்டு போட்டாலுமே எனக்கு வந்து ஒரு சேம் லுக் தான் கிடைக்குது அப்படின்றவங்க வந்து நியூட்ரல் அண்டர்டோன்ல இருப்பீங்க. இப்ப இந்த இதுவை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அண்டர்டோன் கீழே இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்க இந்த அண்டர்டோன் கீழே இருக்கீங்க, நீங்க கூல் அண்டர்டோன் கீழே இருக்கீங்களா, வார்ம் அண்டர்டோனா இல்ல நியூட்ரல் அண்டர்டோனா இது தெரிஞ்சிச்சுனாலே நீங்க அதுக்கேற்ற ஃபவுண்டேஷனை வந்து ஈஸியா பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வாட்ச் டெஸ்ட். ஸ்வாட்ச் டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஜான்லைன்ல தான் நீங்க வந்து ஸ்வாட்ச் டெஸ்ட் பார்க்க போறீங்க. இந்த ஜான்லைன்ல பார்க்கும்போது உங்களுடைய நெக் ஏரியால இருக்கிற கலரும் உங்களுடைய கலரும் சேமா இருக்கும். இந்த இடத்துல நீங்க ஸ்வாட்ச் டெஸ்ட் பண்ணி உங்களுடைய கலரை பிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேம் கலர் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேட் வந்து உங்களால பிக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து உங்களால வந்து ஆன்லைன்ல வந்து என்னுடைய கரெக்டான ஷேட் வந்து பிக் பண்ண முடியல, நான் வந்து ஷாப்புக்கு போய் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போய் பண்றீங்க அப்படின்னா
இப்போ நீங்க ஷாப்லாம் போனீங்கனாலே தெரியும், ஓவர் லைட் போட்டு ரொம்ப பிரைட்டா அமைச்சிருப்பாங்க. இப்ப அதுல எப்படி தெரியும்னா நம்ம ஸ்கின் டோனை விட நம்ம வந்து டிஃப்ரெண்டா தெரியும். அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்வாட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்து கலர் ஷேட் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுவே வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஷேடு வந்து டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்து எப்படி இது நீங்க வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்லைட் கீழே வந்து நீங்க ஸ்வாட்ச் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய கரெக்டான ஷேடு வந்து உங்களால வந்து கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். வந்து ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணும்போது அது வந்து ஈஸியா பிளெண்ட் ஆகுதா அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க. இதுவே பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க மேக்கப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய மேக்கப் வந்து கேக்கி ஆயிடும். உங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து கேக்கி ஆகாம தடுக்கிறதுக்கு அது ஈஸியா பிளெண்ட் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி வாங்குங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது வந்து உங்களுடைய மேக்கப் வந்து ஈவனாவும் நேச்சுரலாவும் தெரியும். அப்புறம் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இப்போ வந்து உங்களுடைய கரெக்டான ஃபவுண்டேஷன் ஷேடு கிடைக்கல அப்படின்றதுக்காக 2 பிராண்ட்ல இருந்து ஷேடு வந்து வாங்குவீங்க. இந்த 2 பிராண்ட்ல இருந்து ஃபவுண்டேஷன் வாங்குறதுல தப்பு இல்லை, மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஆனா இந்த 2 பிராண்ட் வந்து எந்த பேஸ்ல இருக்கு அப்படின்றத பார்த்து வாங்குங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பிராண்ட் வந்து நீங்க வாட்டர் பேஸ்டு வாங்கிட்டு இன்னொரு பிராண்ட் வந்து அந்த நாலேஜ் இல்லாம நீங்க போய் ஆல்கஹால் பேஸ்டு ஃபவுண்டேஷன் வாங்கிட்டீங்கன்னா இது ரெண்டுமே மேட்ச் பண்ணி போடவே முடியாது. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா எல்லா மேக்கப்பும் வந்து தனித்தனியா வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க வந்து ஒரு பிராண்ட்ல வாட்டர் பேஸ்டு ஃபவுண்டேஷன் வாங்குனீங்கன்னா இன்னொரு பிராண்ட்லயுமே வாட்டர் பேஸ்டு ஃபவுண்டேஷன் தான் வாங்கணும். இது ரெண்டுமே வாட்டர் பேஸ்டு, அப்படி இல்லைன்னா ஒன்னு வந்து ஆல்கஹால் பேஸ்டு வாங்குறீங்கன்னா இன்னொன்னு வந்து ஆல்கஹால் பேஸ்டு தான் வாங்கணும். ரெண்டுமே ஒரே பேஸ்டுல வாங்கி நீங்க வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டாதான் உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து லாங் ஸ்டேவா இருக்கும். அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி வந்து ஃபவுண்டேஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு வேற எதனா மேக்கப் சம்பந்தமா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.